துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்கு ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். எல்லா விஷயத்திலும் இந்த தராசு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். கிவ் அண்ட் டேக் பாலிசி, நேர்மையாக இருக்கக்கூடியவர், விட்டு கொடுத்து போவீங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். ஒரு தவறான நம்பிக்கை, ஒரு தாமதமான முடிவு, ஒரு மறைக்கப்பட்ட உண்மை, இம்மூன்றும் உங்கள் அமைதியை குலைக்கலாம். அலுவலகத்தில் உங்கள் பெயரை தவறான தகவல்களால் பரவுவதற்கான முயற்சி இருக்கும். இரவு நேர நீண்ட நேர பயணங்களில் கவனமாக இருக்கும். நீர்ச்சத்து குறைபாடு போன்ற பிரச்சனைகள் கவனம் தேவை. மைக்ரைன், தலைவலி. பரிகாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்கு ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசி, விசாக நட்சத்திரம் துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி. பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது சற்று சோதனைகளாக தான் இருக்கும், கோச்சிக்காதீங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, தாமதம், தயக்கம், அதிக நம்பிக்கை, இது மூன்றும் சிக்கல். விஷயத்தை சொல்லிட்டேன். இதுதான் இதிலிருந்து ஒரு விஷயமாக நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, அலுவலகத்தில் உங்கள் பெயரை தவறான தகவல்களால் பரவுவதற்கான முயற்சி இருக்கும். வேலையில் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தவறான கண்ணோட்டத்துடன் சில தேவையில்லாத விஷயங்களை ட்விஸ்ட் பண்ணி விட்டு, மாட்டி விட்டு, வேடிக்கை பார்க்குறதற்கான வேலைகளில் இருப்பாங்க. கவனமாக இருங்க. உங்களிடம் ஒப்படைக்காத பொறுப்பை உங்கள் மீது சுமத்த முயற்சிக்கலாம். அதாவது சில பொறுப்புகள் நம்மக்கிட்ட கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்து பொறுப்பாக இருந்து நம்ம அந்த விஷயத்தை நம்ம செய்வோம். சில நேரத்தில் நம்ம செய்ய முடியாமல் இருக்கும். ஆனால் வலுக்கட்டாயமாக இப்போ சில பேர் உங்களுடைய பொறுப்பை உங்ககிட்ட சுமத்துறதுக்கு இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க. இதை நீ செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அதை நீ பண்ணி தான் ஆகணும். பொறுப்பை உங்கள் தலையில் சுமத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சக ஊழியர்களின் வாக்குவாதத்தில் நடுவராக செல்லாதீர்கள். உங்கள் வேலை செய்கிற இடத்துல 4 பேருக்குள்ளே பிரச்சனை நடக்குதா, இதாக இருக்கா, நீங்களாக போய் தேவையில்லாமல் தலையிட்டு மாட்டிக்காதீங்க. வாய்மொழி உத்தரவாதங்களை நம்பாமல் முக்கிய விஷயங்களை எழுத்துப்பூர்வமாக சில விஷயங்கள்லாம் எழுதி வாங்கிக்கோங்க. சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். வேலை விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருங்க. வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. வேலை விஷயத்தில் கெட்ட பேர் இல்லாமல் நடந்துக்கோங்க. நீங்கள்லாம் சமநிலையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். எப்போதுமே கரெக்டாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும் இந்த தராசு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். கிவ் அண்ட் டேக் பாலிசி, நேர்மையாக இருக்கக்கூடியவர், விட்டு கொடுத்து போவீங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. தெய்வ பக்தி, சில பேருக்கு அந்த தெய்வ பக்தி இருக்கு. சில பேருக்கு வந்து அந்த தெய்வ பக்தி ரத்தத்திலேயே ஊறி இருக்கும். தெய்வத்தோடைய அனுகிரகம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அந்த தெய்வ வழிபாடுங்கிறது எப்போதும் இருக்கும். கூட்டாளிகளின் மறைமுக முடிவுகள் பின்னர் அதிர்ச்சியை தரலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம், கூட்டாளிகளோடு சேர்ந்து, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்கன்னு திடீர்னு ஏதாவது அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள் வரலாம். வாடிக்கையாளர்களிடம் அதிக சலுகை கொடுத்தால் நஷ்டம் ஏற்படலாம். வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் எவ்வளவு நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ, எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுங்க. நிறைய சலுகைகள் கொடுத்து நஷ்டம் ஏற்படுத்திக்காதீங்க. புதிய கிளை அல்லது விரிவாக்க திட்டங்கள் முழுமையாக ஆய்வு செய்த பிறகு தொடங்குங்கள். புதுசாக ஏதாவது திட்டம் தொடங்க போகிறீங்களா, புதுசாக ஏதாவது பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் முழுமையாக அந்த விரிவாக்கம், எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்துன்னு ஃபுல்லாக அதை ஆலோசனை செய்து பிறகு அதை வந்து பயன்படுத்துங்க. எதிர்பாராத அபராதம் அல்லது பழைய பாக்கி தொகை செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரலாம். அபராத தொகை செலுத்தக்கூடிய சூழ்நிலை, ஃபைன் கட்டுறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும். கவனம் தேவை. அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பழைய பாக்கி நிலுவையில் இருக்க கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆன்லைன் மோசடி அழைப்புகள் மற்றும் போலி முதலீட்டு திட்டங்களில் எச்சரிக்கை தேவை. ஆன்லைன் ஸ்கேம் அதிகமாக வரும். வெளிநாட்டில் இருந்தாலும் சரி அதிகமாக இருக்கும். கவனமாக இருங்க. யாருக்காகவும் உத்தரவாதம் அளிக்காதீர்கள். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நான் இவனுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன், அவனுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேங்கிறதே துலாம் ராசிக்கு வேண்டாம். தேவையில்லாத ஆடம்பர வாங்குதலை ஒத்தி வையுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அமைதிக்காக மறைத்து வைத்த உண்மை பின்னர் பெரிய பிரச்சனைக்காக மாறும். சில விஷயங்கள் வாயை திறந்து சொல்லாமல் இருந்தீங்க, இவ்வளோ நாள் அது பிரச்சனை இல்லாமல் இருந்தது. சரி, ஃபேமிலி அமைதியாக போட்டும், நம்ம எதுவும் தலையிட்டுக்க வேண்டாம், பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம்னு இவ்வளோ நாள் இருந்துட்டீங்க. இப்போ அதையும் மீறி இப்போ சில பிரச்சனைகள் வருது.
அதுவும் முக்கியமாக சுவாதி நட்சத்திரத்துக்கு வருது, அதுவும் முக்கியமாக வந்து விசாக நட்சத்திரத்துக்கெலாம் வருது. அது பெரிய பிரச்சனையாக வருது. துணையின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் பேசினால் இடைவெளி அதிகரிக்கலாம். உங்களோட ஒய்ஃபோடைய மனநிலையை புரிந்து கொள்ளுங்கள். அவங்க என்ன ஏது, அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசலாங்கிறத பார்த்து பேசுங்க. ஒன்று. ரெண்டாவது, உறவினர்களின் ஒப்பிட்டு பேச்சால் மன வருத்தம் ஏற்படும். கம்பேரிசன் பண்ணி பேசாதீங்க. அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், இது இப்படி இருக்கான், நம்ம தான் இப்படி இருக்கோம். கம்பேரிசன் பண்ணி பேசும்போதும் பிரச்சனைகள் வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, குடும்ப ரகசியங்களை வெளியே பகர வேண்டாம். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த, உன் குடும்பத்தில் 4 செவத்துக்குள்ளே நடக்கிறத உனக்குள்ளே வச்சுக்கோ. நீ போய் அதை 4 பேர்கிட்ட சொல்லணுன்னோ, இல்லை அது விஷயமாக ஏதாவது பேசணுன்னோ, ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னோ வேண்டாம். உன்னுடைய குடும்பத்தில் நடக்கிறது உனக்கு தெரிஞ்சால் போதுமானது. ஒன்று. அதே போல் அவசரமாக வெளியே சொல்லும்போது முக்கியமாக எதையும் மறந்துட்டு போயிடாதீங்க. சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இழப்பதற்கு, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் முக்கியமாக மிஸ் ஆகிறதுக்கு, பாஸ்போர்ட் மிஸ் ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. அதே போல் தெரியாத எண்களிலிருந்து வரும் அழைப்புகளில் தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம். தேவையில்லாத நம்பர்லேருந்து கால்ஸ் வருதா, நீங்கள் எதுவும் தேவையில்லாமல் சொல்லி தேவையில்லாத சில விஷயங்கள் பண்ணாதீங்க. இரவு நேர நீண்ட நேர பயணங்களில் கவனமாக இருங்க. அதே போல் ஆரோக்கியம், இடுப்பு, சிறுநீரகம், நீர்ச்சத்து குறைபாடு போன்ற பிரச்சனைகள் கவனம் தேவை. மைக்ரைன், தலைவலி, தேவையில்லாத விஷயங்கள், நீண்ட நேரம் உணவு தவிர்ப்பதை தவிர்க்கும். போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். சுகர் லெவல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைவேட் கன்சல்டன்சியில் வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் பொறுப்புகள் அதிகம் இருக்கும். பரிகாரம், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மகாலட்சுமி, துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். இதை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. ஆடி மாதத்தில் நல்ல மனதை எல்லோருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட நல்ல மனசை எல்லாருக்கும் நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு தவறான நம்பிக்கை, ஒரு தாமதமான முடிவு, ஒரு மறைக்கப்பட்ட உண்மை, இம்மூன்றும் உங்கள் அமைதியை குலைக்கலாம். அதனால் என்ன, யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன பண்ணணும், எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செஞ்சால் சரியாக இருக்குங்கிறத கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நீங்களாக போய் ஒரு விஷயத்தில் மாட்டிக்காதீங்க. சுபம். வாழ்க வளமுடன். தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி